எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் திருக்கோவில் கடலூர் மாவட்டம் விருதாயலம் வட்டம் முதனை கிராமத்தில் பல நூறாண்டுகளாக அருள்பாலித்து கொண்டிருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமான ஸ்ரீ செம்பினார் ஆலயத்தின் தல வரலாற்றையும் மற்றும் கோவில் அமைந்துள்ள இடத்தின் சிறப்பம்சங்களையும் காணவிருக்கின்றோம். சாலையின் வலதுபுறத்தில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது மிகவும் அழகான கண்ணை கவரும் தாமரை குளம். இது மிகவும் நீண்ட பெரிய குளமாக உள்ளது. முதனை பேருந்து நிலையத்திலிருந்து ஆலயம் செல்லும் வழியில் மொத்தம் 3 நுழைவாயில்கள் உள்ளன. நாம் இப்போது 2வது நுழைவாயிலை கடக்க இருக்கின்றோம். அடுத்ததாக 3வது நுழைவாயில் அருகில் வந்துவிட்டோம். இந்த சாலையானது கோட்டையூர் வரை செல்லும். நாம் இப்போது 3வது நுழைவாயில் அருகில் வந்துவிட்டோம். இந்த பாலத்தின் இடதுபுறத்தில் விருதகிரிக்குப்பம் என்னும் கிராமத்திற்கு செல்லும் பாதை உள்ளது. நாம் வாயிலை கடந்து இப்போது கோயிலுக்குள் சென்று அருள்மிகு ஸ்ரீ செம்பினார் அவர்களை தரிசிக்கலாம். ஆலயத்திற்குள் வந்துவிட்டோம். இங்கே எண்ணற்ற சிறிய பெரிய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக கடந்து ஆலயத்திற்குள் சென்று கடவுளை தரிசித்து அருளை பெறுவோம். பாருங்கள், இதுதான் அருள்மிகு ஸ்ரீ செம்பினார் ஆலயின் முகப்பு தோற்றம். செம்பட்டுரிக்கிறான் கரையுமே உன் இண்டைதான் கரையவில்லையோ, பல்லாள கண்டனே கல்லும் கரையுமே உன் மனதுதான் கரையவில்லையோ, நீ மின்பட்ட யாருமே தன்பட்டம் போடவே முதலையில் வந்தையனேகம் முனிவரா நந்தனே ஹரிகரன் மைந்தனே முதலை வாழ்கம் பையனேகம் தந்தையீ தாயுனி குருவுனி தெய்வுனி இத்தடியில் உறவுனிய தாண்டவ மாடுனி ஆண்டவ நானி தருமரை பொருளுனிய அஞ்சினி தந்தினி ஹரிகரன் யாவருக்கும் அன்பாய் பிரபுதானிய தந்தி முதன் தம்பினி சதாசிவன் மைந்தனி தடிவா செவ்வையனே தர்மமாய் போகுது உண்மை நான் கூப்பிட சுவாமி நிலம் எம்மனவேனமே புகந்துனா உருகைய நிவார அறிவிப்பது உமக்கு நியாயம் போதான் ஊமையோ குருவோ செவியோ குறை பாலகனோ உண்டினை என்று சொல்வாய் ஜெகந்தனில் படுவது உன் காரங்கள் எல்லாம் இதுவும் முன்னேறல்லவோ எத்தனைகள் ஆபத்து வண்டிய அரியன் கடிவேறும் இந்த வைப்பவையோ புத்தகம் மீது இருந்தானில்லையோ திசையன் மீதில்லையோ முகந்தனே வைகுந்தனே அரியவர் கம்பனே முத்தனே பரிசுத்தனே முதல்வரா நந்தனே அரியர் மைந்தனே முதலை வாயும் பையனே துவதுவார்த்தாம் தரிசே துவதுவார்த்தாம் சமர்ப்பையாமே ஆனந்த கற்பூர நீராஞ்சனம் தரிசே ஆனந்த கற்பூர இந்த ஐயனார் இருக்கிற ஐயனார் புகழ்பெற்ற ஒரு புரணி பொற்கலை என்ற சொல்லக்கூடிய இந்த கிராம தேவதையாகவும் மெய்யன்பர்களுக்கு காவல் தெய்வமாகவும் அதையற்று திரும்ப இந்த நிறைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வமாகவும் வழிபாட்டு தெய்வமாகவும் விளங்குவது பூரணி பொற்கல ஹரிஹரபுத்திர சும்புலிங்க ஐயனார் அப்பர். இவருக்கு பூசம் என்பது இருக்கிறதே, அது மிகச்சிறந்த ஒரு திருவிழாவாகும். இந்த முதனை வாழ் பெருமக்கள் 10 நாட்களும் கொடியேற்றம் நடத்தி 10 நாட்களும் உற்சவத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துவார்கள். திருவிழா என்ற அந்த 10 நாள் இது உபயம் இருக்கிறதே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். 10வது நாள் தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தவாரி இருக்கிறதே, அதில் பக்த கோடிகளும் ஆன்மீக மெய்யன்பர்களும் மக்கள் திரளாக வந்து அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில்
சாபி ஆண்டவனுடைய அருளை பெற அழைக்கின்ற நேரம் இருக்கிறதே, அது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முதனை தைப்பூச திருவிழாவாகும். அது தைப்பூச திருவிழாவின் இந்த ஐயனாருக்கு வேண்டிய முக்கிய திருவிழாவாகும். அது இந்த ஏரியின் பெயர் சித்தேரி. இங்கு சித்தர்கள் வாழ்ந்த பகுதி என்பதால் சித்தர் ஏரி என்றும், பிற்காலத்தில் சித்தர் ஏரி மருவி சித்தேரி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் செல்வது செல்லியம்மன் ஆலயத்திற்கு போகும் வழி. ஐயனாரை முதலில் தரிசித்துவிட்டு பின்பு செல்லியம்மனை தரிசிக்கும் வழக்கமும், செல்லியம்மனை தரிசித்த பின்புதான் மற்ற காவல் தெய்வங்களை தரிசிக்கும் வழக்கமுறை இக்கிராமத்தில் உள்ளது. அழகிய சித்தேரி கரையின் ஓரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில்தான் அம்மன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நாமும் அம்மனை தரிசிப்போம். அடுத்து நாம் காண்பது தண்ணீரில் உள்ள ஆலயம், சிவன் ஆலயம். இங்கே நீர் ஆழமாக இருப்பதால் இங்கே செல்ல முடியவில்லை. இப்போது நாம் தரிசிக்கும் கோவில் தீப்பாஞ்சி அம்மன் என்று அழைக்கப்படும் ஓம் சக்தி கோயில். இங்கேயும் மாதம் விசேஷம் நடைபெறும். செல்லியம்மனை தரிசித்துவிட்டு மூன்றாவதாக நாம் காண இருக்கும் கடவுள் செம்பையனாரின் காவல் தெய்வமான உத்தண்டராயர் என்று அழைக்கப்படும் உத்தண்டி வீரன் திருக்கோவிலுக்கு இப்போது செல்வோம். வாருங்கள், கடவுளை தரிசித்து அவரின் பூரண அருளை பெறுவோம். பரிபூரணத்திலே உன்னருடைய இருந்து நாம் பாபம் மறந்தோடுமே. பாஞ்சாலம் உறுதியில் செம்பையா வென்று ஒன்பாதம் மனிதனையா கருமருங்கையனே உத்தந்தராயனே கண்டவுடன் பேர் வில்லியும் கடகட வென்றுதான் அழுது புரண்டோடு காணாமல் வழிவோடுமே. முருகனுடைய அண்ணனே கரிமுகன் நம்பிய முத்தான பரியுத்தனே முதவர அனண்டனே அரியன் மைந்தனே முதல்வர் மதினை வீரப்பனோ நீ மூர்க்கமுட உத்தண்டியும் முன்னோடு சேமிக கத்தியனி வீரனோ முனியான கருப்பண்ணனும் எத்தேக பெற்ற உத்தண்டர் ஆயின நீயது வீரன வீரனே ஏழு மலை ஆழத்திலான செல்லியாத்து இனியான அம்மாள் மூனியும் கொற்றாடை கொரநாடு செங்கிரி கருப்பனும் கொச்சிமல வீரப்பனும் கூட்டமுடன் மேடைனா சங்கிரி காணும் கோவில் அம்மாய் வருவாய் முத்தான முதனையில் சித்திரை அறிவடபுரம் நீ மூர்க்கமான முதல்வரா நந்தனே அரியரன் முதனே வாரம் பையனே
திட்டகுடி தண்ணிலும் பெண் அழகத்திலும் திட்டமிழ் ஜம்புலிங்கம் திருவானை காவிலும் திருவாடுதுறையிலும் திருநடனம் புரிந்த லிங்கம் அஷ்டதிசை எங்கிலும் புகழ்பெற்ற காசியில் அவதாரமான லிங்கம் அருணாசலத்திலே கருணை கடாட்சமாய் 5 முகமான லிங்கம் கஷ்டமம் தணுகாமல் எந்நேர வேளையும் கண்பார் தருளிங்கம் கார்மினகம் மூடிய ஏரி குளம் இடமிட கருணை படி ஜம்புலிங்கம் ஆதியாய் முதனையில் சித்தவேரி வடபுறம் ஆரடியை விட்டு வருவாய் அம்பலத்தாடிய செம்புலிங்கையனை அரணுடியில் வர வேணுமே இந்நேர வேலைக்கு முன்னே விளங்குவாய் இந்த ஏழை மேல் கிருபை வைப்பாய் இதுவே தருணமும் அருளை பகிர்ந்தீர் இச்சனமே மழை பொழிகுவாய் பின்னே ஒருவரும் பேசி ஏசாமலே பிழை ஒன்றும் மாறாமலே அந்த பிறை அணிந்தாரனுடைய சடைமுடியின் கங்கையை நீ பூமியில் இறக்கி விடுவாய் சொன்னேர் உனது செவிக்கின்பம் குடிநீர் சோதிக்க வேண்டாம் ஐயா சொர்க்க மத்திய பாதாள லோகமும் சூழவே மழை பொழிகுவாய் அந்த சின்ன நடை பூரணி பொற்கலை மனாளனே சித்தரறிகரையில் வாழும் சிவசம்பு லிங்கமே அழுந்து ரட்சித்தா சிவசம்பு லிங்கையனே பட்டயம் வில்லம்பு கட்டாரியாலையும் பற்றி வருவாய் ஒருபுறம் பானாதடியுடன் தக்கர வளதடி பற்றி வருவாய் ஒருபுறம் சட்டமுடன் கல்லடை கட்டிய கதட்டிய நீ சட்டினில் வருவாய் ஒருபுறம் சாம்ராணி வீசிய நாகாத்திய நீ கட்டினில் வருவாய் ஒருபுறம் அந்த திசை எங்கிலும் மரகரா வேண்டி நீ அஞ்சி வருவாய் ஒருபுறம் ஆனமே வேலிகை வானா துஞ்சிவுடன் 40 வருவாய் ஒருபுறம் திட்டமுடன் முதலையில் சித்தேறி வளமுடன் நீ திட்டமிடுவாய் ஒருபுறம் திருவடி போற்றியே கருதுந்து கட்டி கரு விளம்பலிங்கையனே செங்கமுகு புன்னையும் குங்குமாந்தாரையும் இருவாட்டியும் அங்கு செவ்வந்தி அலரியும் நந்தியாவட்டையும் தாமரை கமலம் தங்கமுக ஜன்பகம் பாரியாத மல்லிகை சாமந்தி வெள்ளமருவும் சாத்தியும் பாதமலர் ஓற்றிய எந்நேரம் நான் கரணவென்றடி பணிந்தே குங்கும கடவ கஸ்தூரி மணிமார் விடகலே ஓலாக அலச்சுருவனே நீ எங்கெங்கு சித்தாகி பொய்யாத மையனே எங்கள் குரு செம்பையனே நீ ஏறிவா வெண்முறை நீ சாரிவா வெண்முறை சுவாமி இது சமயம் வர வேணுமே புல்விட்டு கைதொழுது செம்பைய வென்று நான் குறிப்பிடவும் கேட்கவில்லையோ புகையில் வைத்துருகிய மெழுகது போர் முன்னேற்றம் கொஞ்சமும் கரையவில்லையோ அங்கு செம்பட்டுருக்கிறான் ஜனத்தில் கரையுமே உன் சிந்தை தான் கரையவில்லையோ மல்லாள கண்டனே கல்யும் கரையுமே உன் மனதான் கரையவில்லையோ நீ மின்பட்ட யானமே செம்பட்டம் போடவே மதுரையில் வந்தையனே முனிவரா நந்தனே அரியரும் மைந்தனே மதுரை வாழ் செம்பையனே உகந்துரான் துதி செய்ய அறிவாராதிருப்பது உமக்கு வெகு நியாயமாதா ஊமையோ குருடோ செவிடோ நீ உரை பாதகனோ உண்டில்லை என்று சொல்வாய் ஜெகந்தனில் படுவது முன் காரணங்கள் எல்லாம் இதுவும் ஒன்றே அல்லவோ எத்தனைகள் ஆபத்து வந்திட அடியன் படுதுயரம் இன்னும் உனக்கு அவையவில்லையோ சித்தகன் மீதில் சற்றுந்தான் இல்லையோ திட்டையன் மீது இல்லையோ முகுந்தனே வைகுந்தனே அடியவர் கண்பனே முத்தான பரிசுத்தனே ஆனந்தனே ஹரிகரன் மைந்தனே முதலை வாழ் எம்பையனே பொருளாத காலையும் வல்லிடும் வையரும் பெருமாளும் முத்தையரும் அந்த பொற்சிலாம் அழகரும் உங்காரம் உடையரும் என் பொற்பழனி ஆறுமுகமும் வில்லால் அழகரும் செம்பு குத்தையரும் வீரமுத்தாரா உத்தமம் விடுபட்டு வருகின்ற உத்தண்ட ராயனும் வீரவட்டாணி துறையும் அந்த தில்லைவாழ் சிதம்பர சபாபதி ஐயரும் தண்டாய் விதம்பாணியும் சீக்கிரமாகவே ஆக்கிரமம் கொண்டு சித்த விளையாட வேணும் எல்லோரும் வந்துதான் கேட்டதோர் கேள்விக்கு நீ இணை விருந்துரைக்க வேணும் எங்களுடைய ராஜனே செம்புலிங்கையனே இது சமயம் வர வேணுமே திருச்சிட்டம்பலம் வலதுபுறம் உள்ளது கொப்பாட்டி அம்மன் நடுவில் இருப்பது உத்தண்ட வீரன் இடதுபுறம் உள்ளது பாவடராயன் இந்த 3 சுவாமிகளும் இந்த உத்தண்டராயன் ஆலயத்திலே சாபிதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் 3 காலங்களும் அவர்களுக்கு பூஜை உண்டு இந்த உத்தண்ட வீரன் சிறப்பு என்னவென்றால் இவருக்கு அதாவது அந்த புரணி பொற்கள் ஹரிகரபுத்திர செம்புலிங்க ஐயனாரப்பன் இருக்கிறாரே அவர் சைவ கடவுள் அவருக்கும் அடுத்ததாக ஏரிக்கரையிலே சித்திரேரிக்கரையிலே மேற்புறம் உள்ளது செல்லியம்மன் ஆலயம் அம்பாளுக்கும் சைவ பூஜை தான் உண்டு மற்றது வேறு எது வஸ்துகளும் கிடையாது அங்கே அடுத்தது 3ஆவதாக உத்தண்ட வீரன் கோவிலுக்கு வரும் பொழுது அந்த உத்தண்ட வீரன் சுவாமி இருக்கிறாரே அவருக்கு முப்பூசை காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இவர் முப்பூசை படையல் என்று சொல்லக்கூடிய ஆடு பன்றி கோழி என்று சொல்லக்கூடிய 3 ஜீவராசிகளும் இவரிடத்திலே உத்தரவு வாங்கிதான் அதை ஸ்தாபிதம் செய்து அதை பலியிட்டு விநியோகம் செய்வது படையல் பிராப்தம் எல்லாம் செய்வது இந்த உத்தண்ட வீரன் ஆலயத்திற்கும் தெற்கே அகோர வீரபத்திரன் தெற்கு முகமாக அமைந்துள்ளார் அவருக்கு அசைவம் அதாவது மற்ற அசைவ படைகள் உண்டு அடுத்தது கீழ்த்திசையிலே சங்கிலி கருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சங்கிலி கருப்பு என்று சொல்லக்கூடிய மிகவும் கொடூரமானவர்
அவர் இருக்கிறதுலேயே 19வது ஆள் என்று சொல்லக்கூடியவர். 108 கருப்பிலே அவர் 19வது ஆள். அவர் ரொம்ப கொடூரமானவர். அவர் கோர பார்வை உள்ளவர். நல்லவருக்கு நல்லவராகவும் தீயவர்களுக்கு தீயவர்களாகவும் அவருடைய தொழில் அது. அவருக்கும் அசைவம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வஸ்துகளும் அவருக்கு வச்சு செய்ய வேண்டியது. அடுத்ததாக மதுரை வீரன் என்று சொல்லக்கூடியவர் முன்பாதியிலே அவர்தான் நுழைவாரியிலே அவர்தான் முதல் தெய்வமாக இருக்கிறார். அவருக்கும் மனைவி என்பது உண்டு. அவர் அவருடைய வாகனம். அவருக்கும் உப்புசையிலே அவர் அந்த அசைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் முடிந்தவுடனே அந்தாண்ட தமுக்கடி வீரன் என்று சொல்லக்கூடிய முன்னோட பிள்ளை என்று அழைக்கக்கூடிய தமுக்கு வீரன் என்று சொல்லக்கூடியவர் அங்கே இருக்கிறார். அவருக்கும் அந்த அசைவம் உண்டு. அடுத்தது கன்னிமார் என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கு அந்த தமுக்கடி வீரன் என்று சொல்லக்கூடியவருக்கு அடுத்ததாக அவர் அந்த கன்னியம்மன் இருக்கிறது. அந்த கன்னியம்மனுக்கு சைவம் தான், அசைவத்துக்கு அங்கே இடம் கிடையாது. அந்த சாதத்தை பூசைக்கு நைவேத்தியம் பண்ணி பிறகு அதை காக்கைக்கு அந்த சாதத்தை இட்டுவிட வேண்டியது. அடுத்தது அன்றோடு அந்த சைவப்படையில் அந்த அசைவப்படையில் என்பது முடிந்து விடுகிறது. 3ஆம் நாள் குதிரை வாய் துடைத்தல் என்று ஒரு நிகழ்ச்சி இங்கே உண்டு. அந்த 3ஆம் நாள் அந்த சக்கர பொங்கல் பொங்கி இந்த 3 அசுவங்களுக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட வேண்டியது. அது 3ஆம் நாள் செய்ய வேண்டியது. அதை செய்து முடித்த பிற்பாடு இந்த உத்தண்ட வீரன் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரே, இவர் தான் அந்த செம்புலிங்க ஐயனார் என்று சொல்லக்கூடியவருக்கு காவல் தெய்வம். இங்கே இவரிடம் வேண்டுதல் போக்குவரத்து எல்லாம் இவரிடம்தான் அந்த கட்டளை இடுவது. கட்டளையை இட்ட பிற்பாடு கட்டளை நிறைவேற்றுவதும் இவரே. இவரின் பெயரிலே நான் இன்னது காணிக்கை செலுத்துகிறேன், இன்னதை செய்கிறேன், ஒரு சேவல் விடுகிறேன், ஆடு விடுகிறேன், மாடு விடுகிறேன், நான் உயிராக கொண்டு வந்து அச்சீவன்களை தங்களுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு போகிறேன், அல்லது காணிக்கை இவ்வளவு செய்கிறேன் அப்படி என்று வேண்டுதல் என்று சொல்லக்கூடியது இவரிடத்திலே ஒப்புதல் செய்திருவாங்க. அப்படி செய்து முடிச்சிருவாங்க. இவருக்கு நிறைய இடங்களில் இந்த ஊர்ல இருந்து எங்கெங்க போய் தங்கியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இது குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் பிரவேசிப்பார். இவர்களுக்காக அந்த கோயம்புத்தூர் வரலிக்கும் இந்த லைனில் எடுத்துக்கிட்டா கோயம்புத்தூர் வரலிக்கு வந்திருக்காங்க, தஞ்சாவூர் இருந்து வர்றாங்க. இப்படி எடுத்துக்கிட்டா அதே போல் வேப்பூர் சேலம் எட்டந்தூரத்துலேருந்து வர்றாங்க. அதே போல் இங்கே டெல்லியிலேருந்து கூட வந்து இங்கேருந்து போய் தங்கியிருக்கிறதால அங்கேருந்து வர வேண்டியதாக இருக்குது. மெட்ராஸு இப்படி வர்றாங்க. சென்னை என்று சொல்லக்கூடிய அந்த தலைமாநகரத்திலிருந்து வர்றாங்க. இங்கே பாண்டிச்சேரி கடற்கரை ஓரம் இருந்தாலும் அதே போல் வர்றாங்க. காரைக்கால் அப்படி அந்த மார்க்கம் அங்கேருந்து வர்றாங்க. இப்படி எடுத்துக்கிட்டா கொள்ளிடம் போக்குவரத்து இந்த லைன் சிதம்பரம் சீர்காழி அந்த லைன் வீராணங்கரங்க அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இன்னும் இந்த சொல்ல போனால் இவங்களுக்கு வந்து இவங்க அங்கே காவல் தெய்வமாக இருக்கிறாங்க. குடி தெய்வங்கிருந்து போன ஒரு 17 குடும்பம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு இவங்க அங்கே நாங்கள் காவல் தெய்வம் எங்களுக்கு அப்படின்றது வராங்க. அந்த கொள்ளிடத்துல இருந்து அது என் காதல் படவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதுதாங்க குடி தெய்வம், அதனால் விசேஷத்துக்கு வரப்போகிறோம், மற்ற நாளையில் நாங்கள் அதை இவங்களாக வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கிறோம் நினச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை போல உண்டு. அதே போல் இந்த பக்கம் ஆண்டிமலம் ஜெயங்கொண்டம் அரியலூர் அப்படி பெரும்பலூர் லைனில் இப்படி எடுத்துக்கிட்டால் அதோட வர்றாங்க. இப்படியெல்லாம் பேர் பெற்றவங்க இந்த உத்தண்டவீரன் சுவாமி கண்கண்ட தெய்வம். அதில் காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானவர். அதே போல் கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடியதில் அவ்வளவு சிறப்பானவர். இவருடைய பெருமை அவ்வளவு சிறப்பானது. இவர் வந்து இவர்கிட்ட வாக்கு கேட்பது, இவரிடத்திலே பேய் பில்லி சூரியம் போன்றதெல்லாம் அதை போல நடத்த நிகழ்ச்சியெல்லாம் இவர் ரொம்ப சரிவர செய்து முடிப்பார். அதற்கான காணிக்கை போக்குவரத்தை அந்த உண்டியலில் செலுத்திட வேண்டியது. இப்படி அதுலேயும் ரொம்ப சிறப்பானவர், ரொம்ப மகா சக்தி வாய்ந்தவர் இவர். அப்படியேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தவர் உத்தண்டவீரன் என்று சொல்லக்கூடியவர். அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்தவர் இவர். மற்ற தெய்வங்களும் இவரும் எல்லாம் ஒரே இடம். அந்த பூரணி பொற்கால அரியரபுர செம்பலிங்க ஐயனாரும் செல்லியம்மனை தவிர மற்ற 5 தெய்வங்கள் இருக்கிறது. 5 தெய்வங்களும் 5 தெய்வங்களாக காட்சியளிக்கும். அவருக்கு பிடிச்ச உணவு என்னன்னு சொல்லுங்க. அதாவது இவருக்கு பிடித்த உணவு என்ன என்று கேட்கிறீங்க. இவருக்கு பிடித்த உணவு என்னவென்றால் அசைவம் என்று சொல்லக்கூடியது இருக்கிறதே அவ்வளவு ஒரு பிரியமான ஒரு இவர். அந்த எந்த அசைவம் வச்சு செய்தாலும் அதற்கும் அந்தந்த பரிபாலனத்தை செய்யக்கூடியவர், அந்தந்த பலாபலன்களை தரக்கூடியவர் இவர். அதாவது இவருக்கு பிடித்தமானது போதவ சிலை எதை கொடுத்தா எதை வச்சு செய்கிறோமோ அவ்வளோ பிரியமாக ஏற்றுக்குவார். அதற்குண்டான பலாபலனை நம்மிடத்தில் கொடுத்துடுவார். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர் இவர். இவர் வந்து ஒரு போதை, அதுதான் நாங்கள் அந்த பாட்டிலே சொல்வது போதை வெறியர் சிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஆணை ரிச்சையின் மேலே நின்று ஆண்டவரை அழைத்து சொல்வது வழக்கம்.
அதற்காக இந்த பாதரட்சியை பயன்படுத்தி அன்னவரை எப்படி அழைத்து அந்த முறை எப்படி செய்வது என்பது தாங்களுக்கு இதை தெரிந்து கொள்ள அறிமுகப்படுத்துகிறோம். ஐயா, காலையும் மாலையும் கருத்துடன் நாடும் ஆசாரத்துடன் அங்கம் துறக்கி நேசமுடன் நினைவது ஒன்றாகி பாசமுடன் கவிழ்வாடி பாங்காய் முனை இழைத்தேன் என்பால வடிவேலனே. எப்பா அரகரா என்ற சொல்லை அறிதலும் நான் மறவேன், சிவசிவா என்ற சொல்லை சிந்தம் நான் மறவேன். பெற்ற தாய் தந்தை மறந்தாலும் செம்புகுத்த ஐயனாரே உன் சீர்வாதம் நான் மறவேன். சிவபெருமானே உன் பொற்பாதம் நான் மறவேன். பெற்ற தாய் தந்தை மறந்தாலும் என் குலதெய்வத்தை ஒரு நாளும் நான் மறவேன். கங்கை தரித்தொன்பாரா கரிமுகவா உண்டன் பாதம் தங்கையாய் தரணியோர்கள் தயவுடன் போற்றி செய்ய மங்களமாய் வந்தென கருதாதா எங்கெங்கு நிறைந்தாய் நீ இறைவா போற்றி. ஆனைமுகம் ஒரு கொம்பும் அகன்றமார் குஞ்சிறு கண்ணும் பானை போல் பெருவயிரும் பாங்காய் பூணுலகம் தானே முன்கொண்டு எனதுடத்தில் அற்றவாய் வாழும் விநாயகரே நானே தொழுதே குதிப்பாய் கணபதிய. ஐயா, சீர்கற்ற மொழி வாகனம் இதில் ஏறி வந்தேன் சிங்கார சோதி மின்ன பார்வதியும் பரமனும் முருகனோடு வானவர் ரிஷிமுனிவர் சித்தர் என்னும் அந்த கார்மேக வண்ணனும் கஞ்சனும் ஜெய ஜெய கணபதி துணையனமும் பேர் பெற்ற தேவை என் சிந்தையில் விளையாடும் என் சுந்தரேச கணேச குருவே. எப்ப வாழ்கின்ற தஞ்சை நகர் வாழையடி வாழையாய் வாழ்ந்திடும் வழக்கு வயல் வரிசையாய் யானும் கண்டேன். வரிசையாய் கடைகளும் வண்டிகள் இருப்பிடம் வர்ணதி போகும் சாலை வணங்கினேன் கருங்குகனை வகைந்திடும் ஆஞ்சநேயர் வரிசையாய் யானும் கண்டேன். வாழப்புராயம் எதிரிட்ட பார்வையும் வள்ளிதேவ யானை கண்டேன். ஐயா, சோலைமலை வாகனனே பழனிமலை வாசனே வாழ்கின்ற வாழை மகனே நீ பலவளர மயிலேறிய வள்ளிதேவ யானையுடன் மறுவாய் என் பாலதண்டாயுத பாணி சிறம்பழகு பாவாடை அங்கேயும் பட்டாடை வெட்டியாளமும் கட்டாரிகளை அந்த வாசக்க நாட்டுக்குடையும் ஓதையுள் கத்தியும் வள்ளியும் நேரையும் பொருந்துபடி வெல்வாங்குவாய். பொருந்திய 18 ஆயுத வர்க்கமும் புகழ்பெற்ற போதும் உன் நாராயணம்பழகு உத்தண்டர் மகிமை என் நாகனார் சொல்ல எளிதோ. நாரணன் மருகனே உத்தண்ட ராயனே நம்பினே முழுதுவாதா ஓதிய புகழ்பெற்ற முகமதி மேவிய உத்தண்ட மகராஜனே முந்தரடி பணியவே சிந்தையும் மகிழ்ந்தனை உகந்து காத்தருள் செய்வாய். இருக்கிய கச்சையும் முறுக்கிய விசையும் உனக்கு ஏறிட்ட வல்லாவட்டும் இருகையில் அடையும் சக்கர பாகையும் உன் இடதுகை உண்டி வில்லும். இருக்கிய மெரியடி கச்சையும் பாதத்தில் கிங்கடிகள் போசையிடவே அந்த கிடுகிடு எப்பாட்டை மத்தளத்தை வெட்டி கிண்ணறிகள் வீணை முழங்க உறுதியாக இருக்கின்ற தஞ்சை குழைகளும் இங்கு தூவுடி மருந்து கொண்டு அந்த துறையாய கம்பீர உத்தண்ட மகராஜன் இங்கு துறையாட்டை அடிவாரா உறுதியாய் வாரியுடன் மரபதி மேவிய உத்தண்ட மகராஜனே அந்த நீ பணியவே சிந்தையில் மைந்தனே உகந்து காத்தருள் சட்டம் உடன் குழம்பி வைத்தேங்க இங்கு சாரி வருவார் ஐயனே. ஐயனி சகலோக கத்தனே அகில வனத்தனே சாத்தனார் அழகனே அத்திவரன் ஜூனிய ஏவனி முறப்பாடு கீறி பிறந்து விடுவாய். நெஞ்சினி அழகனே சிங்கார உமனே இருவகைத்தனை ஆடுவாய். பத்தமரம் ஆயிரம் பாலாய் சொரியுமே உன் பாட்டுதான் கேட்டவுடனே இந்த பாலனான் உன்னை நான் தரணாகதி என்று நீ பணிந்ததும் பார்க்கவில்லை. கொட்டாரமாகவே முறவை மேவிய உத்தண்ட மகராஜனே அந்த நீ பணியவே சிந்தையில் மகிந்தனை உகந்து காத்தருள் செய்வாய். மலையாள தொட்டியும் மலாள சன்னியாசி அந்த மாகுண்டி ரங்கையனும் மதுரை கருப்பனும் மாடா கர்நாடக வங்காள சிங்காளரும் அந்த சிறையான சேவக சிங்கார சுரக சிங்கார துறை மன்னரும் ஜெயம் என்று புகழ் கொண்டு வருகின்ற தண்டாயுத சூரனே சேனைதட கர்த்தனே உன் பெருமையை சொல்ல இந்த ஜனங்களால் முடியுமோதா அண்டர்கள் புகழ்கின்ற செம்பைய நாயருடைய அழகான வீர சூரா அவயம் என்ற முந்தரடியை நான் வணங்கினேன். ஆதரிச்சனை ஆளுவாய் உண்டாய் விளங்கி ஒரு முறைவதி மேவிய உத்தண்ட மகராஜனே முந்தரடி பணியவே சிந்தையில் மைந்தனே உகந்து காத்தல் மண்டலா தண்ணீரே கண் கண்ட தெய்வனி மற்றொரு தெய்வம் உண்டோ மந்திர பேய்களும் தந்திர சூரியம் பத்து தத்தனாதி வகையும் கண்டுறது பாதமரம் என்று செய்கிற கலைஞர் பறந்தோடுமே கருகும் இனங்களும் வரமும் இல்லாமலே கண்டவுடன் தண்டனிடுமே இன்று முதலாய் வந்த வண்டு வழி பாவமும் இனிமேல் வரும் வினைகளும் எந்த நேர் கண்ணாக சிந்தையில் நின்று எப்போதும் இணையாடுவாய். புலம்பெயர் பெற்ற மன்னர்கள் மேவிய உத்தண்ட மகராஜனே இந்த பணியவே சிந்தையில் மகிந்தனே புகழ்ந்து காத்தருள் செய்கிறார். அடுத்து நாம் பார்க்க இருப்பது சங்கிலி கற்பன் ஆலயம். இங்கே பெண்கள் வர அனுமதி இல்லை.
இந்த கடவுள் அகோர வீரபத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நாம் பார்க்க இருப்பது மதுரை வீரன். இவ்வாலயத்தில்தான் முப்பூசைக்கு பம்பை அடித்து உத்தரவு கேட்பார்கள். இந்த காணொளியை உருவாக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதைப்போன்று இதனை கடைசி வரை கண்டுகளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். மேலும் மிகவும் பிரபலமான தைப்பூச திருவிழா மற்றும் முப்பூசை பெருவிழாக்களின் காணொளியை காண எங்களுடன் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இதுதான் இத்திருத்தலம் அமைந்துள்ள இடத்தின் அழகிய வனப்பகுதியின் மேற்புற காட்சி தோற்றம். இது போன்ற அமைப்புடைய திருக்கோவிலை நீங்கள் தரிசித்த அனுபவம் இருந்தால் தவறாமல் குறுஞ்செய்தியில் கூறவும். காணொளியை கண்டு மகிழ்ந்ததற்கு மிக்க நன்றி.